நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ஒவ்வொரு பணியிடத்திற்கும் ஹவாலா முறையில் 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வாங்கப்பட்டுள்ளதாக கூறி அமலாக்கத்துறை ஆதாரங்களுடன் தமிழ்நாடு டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. இந்த நிலையில் அரசுக்கு களங்கம் கற்பிக்க முயல்வதாகவும் அமலாக்கத்துறை அரசியல் நோக்கத்துடன் நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் அமைச்சர் KN நேரு அவர்கள் பதிலடி தந்துள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமனங்களுக்கு ஹவாலா முறையில் லஞ்சம் பெறப்பட்டதாக எழுந்திருக்கும் புகார் வேலையில்லாமல் பரிதவிக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனின் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் நிறுவனம் தொடர்பான பல இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி ரெய்டு நடத்தியிருந்தது. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிடம் 30 கோடி ரூபாய் கடன் பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் நடந்த ரெய்டில் பல ரகசிய ஆவணங்களும் டிஜிட்டல் முறையிலான தரவுகளையும் அமலாக்கத்துறை கைப்பற்றியிருந்ததாக கூறப்படுகிறது. வங்கிக் கடன் மோசடி தொடர்பான ஆதாரத்தை தேடிய போது வேலைவாய்ப்பு மோசடியை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் வகையில் முக்கிய ஆதாரத்தையும் கைப்பற்றியதாக கூறியிருக்கிறது அமலாக்கத்துறை. அதாவது KN நேரு அமைச்சராக உள்ள நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடைபெற்ற பணி நியமனத்தில் கோடிகள் புரண்டுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அரசு பணி கனவோடு 1,12,000 பேர் தேர்வு எழுதிய நிலையில் அதில் 2,538 பேர் தேர்வு செய்யப்பட்டு முதல்வரின் கையால் அண்மையில் பணி நியமன ஆணைகளை பெற்றனர். நியாயமான முறையில் இவர்கள் தேர்வு செய்யப்பட்டதாக மேலோட்டமாக தெரிந்தாலும் இதில் 150க்கும் மேற்பட்டோர் முறைகேடாக தேர்ச்சி பெற்று பணியில் சேர்ந்துள்ளதாக குண்டை தூக்கி போட்டிருக்கிறது அமலாக்கத்துறை. வங்கி மோசடி தொடர்பான விசாரணையை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துவிட்ட நிலையில் அதன் மூலம் துருப்பு சீட்டாய் கிடைத்த வேலைவாய்ப்பு மோசடி பற்றிய விசாரணையை நடத்த அமலாக்கத்துறை திட்டமிட்டிருக்கிறது. முதற்கட்டமாக வேலைவாய்ப்பு மோசடி தொடர்பாக தமிழ்நாடு காவல்துறை டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கும் அமலாக்கத்துறை உடனடியாக இது குறித்து வழக்கு பதிவு செய்யுமாறு கோரியுள்ளது. பணி நியமனத்திலும் அதற்கு முன்னதாக நடந்த தேர்விலும் முறைகேடு நடந்திருப்பதை அம்பலப்படுத்திய அமலாக்கத்துறை ஒவ்வொரு பணியிடத்திற்கும் அதன் ஊதிய விகிதம் அடிப்படையில் 25 லட்சம் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை பணம் கைமாறி இருப்பதாக கூறி பகீர் கிளப்பியுள்ளது. அரசு வேலைக்காக பணம் கைமாறியது தொடர்பான புகைப்படங்கள், ஆவணங்கள், ஹவாலா குறிப்புகள், பண பரிவர்த்தனை தரவுகள் உள்ளிட்டவை அடங்கிய 232 பக்கங்கள் கொண்ட அறிக்கையையும் இணைத்து டிஜிபிக்கு அனுப்பியுள்ளது அமலாக்கத்துறை. அதிலும் செல்போன்களை பறிமுதல் செய்து ஆய்வு செய்ததில் சில அதிகாரமிக்க நபர்களின் முக்கிய உரையாடல்களையும் கைப்பற்றியிருக்கும் அமலாக்கத்துறை வேலைக்காக பணம் கொடுத்த 150 பேர் யார் யாரிடம் அவர்கள் பணத்தை கொடுத்தார்கள் உள்ளிட்ட தகவல்களையும் காவல்துறையிடம் சமர்ப்பித்துள்ளது. ரெய்டின் போது கைப்பற்றப்பட்ட ஆதாரங்களில் இருந்த குறிப்புகளையும் நகராட்சி நிர்வாகத்துறை இணைய பக்கத்தில் வெளியிட்ட தேர்வு முடிவுகளையும் ஒப்பிட்டு பார்த்ததில் இரண்டுக்கும் தொடர்பிருப்பது சந்தேகத்திற்கென்று நிரூபணமானதாக அமலாக்கத்துறை புகார் கூறியுள்ளது. அரசியல்வாதிகள், துறை சார்ந்த அதிகாரிகள் மட்டுமல்லாது தேர்வை நடத்திய அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகளுக்கும் இதில் தொடர்பிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. டிஜிபிக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட நபர்களின் பெயர்கள் தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்பே யாருக்கு என்னென்ன பணி எங்கு ஒதுக்கப்படுகிறது என்பது போன்ற தகவல்கள் முன்கூட்டியே அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருப்பதற்கான ஆதாரமும் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. லஞ்சமாக பெறப்பட்ட பணம் ரொக்கமாக ஹவாலா நெட்வொர்க் மூலம் கைமாற்றப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்திருப்பது அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. லஞ்ச பணத்தை கைமாற்றும் பணியில் பல்வேறு நிறுவனங்கள் ஈடுபட்டதாகவும் பல இடைத்தரகர்கள் கமிஷன் பெற்றுக்கொண்டு பணத்தை வாங்கி தந்துள்ளதாகவும் அமலாக்கத்துறை அதிர வைக்கிறது. ஒவ்வொரு பணியிடத்திற்கும் லஞ்சம் பெறப்படுவது அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் தெரிந்தேதான் நடந்ததாக அடித்து கூறும் அமலாக்கத்துறை பணத்தை கொடுத்துதான் பலர் தேர்வில் வெற்றி பெற்று பணியை பெற்றதாகவும் சாடி உள்ளது. பணி நியமனத்தில் நடைபெற்ற இந்த மோசடியால் தகுதி வாய்ந்த பல இளைஞர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அமலாக்கத்துறை இதுகுறித்து விரிவான விசாரணையை நடத்துவதன் அவசியத்தையும் தனது கடிதம் வாயிலாக உணர்த்தியிருக்கிறது. தற்போதைக்கு சில நபர்களின் பெயர்களை மட்டுமே குறிப்பிட்டுள்ளதாகவும் இதில் மிகப்பெரிய ஹவாலா நெட்வொர்க்கிற்கு தொடர்பு இருக்கலாம் என்றும் சந்தேகித்துள்ளது.
என்னதான் பணி நியமனத்தில் நடந்த மோசடியை அமலாக்கத்துறை கண்டறிந்தாலும் மாநில காவல்துறையோ லஞ்ச ஒழிப்பு போலீசாரோ வழக்கு பதிவு செய்யாத ஒரு விவகாரத்தை கையில் எடுக்கும் அதிகாரம் அமலாக்கத்துறைக்கு கிடையாது. சமீப காலமாகவே உச்சநீதிமன்றத்தின் கடும் வசைப்பாடலுக்கு ஆளாகும் அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தில் சட்ட ரீதியான வழிகளில் நடவடிக்கை எடுக்க முயல்வதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே தமிழ்நாடு காவல்துறைக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருப்பதாக சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டு தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கும் அமைச்சர் KN நேரு, அரசுக்கு களங்கம் கற்பிக்கும் முயற்சியில் அமலாக்கத்துறை ஈடுபடுவதாகவும் ஒளிவு மறைவற்ற முறையில் பணியிடங்களை நிரப்பியதாகவும் கூறியுள்ளார். மேலும் லட்சக்கணக்கான விண்ணப்பதாரர்களிடமிருந்து ஒரு ஆட்சேபனை கூட பெறவில்லை என்றும் 2538 பேர் தேர்வு செய்யப்பட்டது தனது துறையில் ஒரு வரலாற்று சாதனை என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். தேர்வை நடத்திய அண்ணா பல்கலைக்கழகம் உலகின் தலைசிறந்த சுயாட்சி பல்கலைக்கழகங்களில் ஒன்று என்றும் கடந்த ஆட்சி காலத்திலும் இதே அண்ணா பல்கலைக்கழகம் மூலம்தான் தேர்வு நடத்தப்பட்டதாகவும் விளக்கமளித்துள்ளார். அரசியல் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும் அமலாக்கத்துறை நடவடிக்கைகளை முறியடிக்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார்.